ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு 8ல் 6 பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? பாருங்கள், எடுத்துக்காட்டு 8ல் 6. ஒரு வகுப்பு தேர்வில் 10 மாணவர்களின் மதிப்பெண்கள் 25, 29, 30, 33, 35, 37, 38, 40, 44, 48 ஆகும். மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் திட்ட விளக்கத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ திட்ட விளக்கம் இந்த முறையில் தான் போடணும் அப்படின்னு அவங்க கொடுக்கல, அதனால் நம்ம எந்த முறையில் வேணால் போடலாம். ஆனால் இது புக்கில் ஊக சராசரி முறையோட எடுத்துக்காட்டு, அதை எப்படி போடுறதுங்கிற எடுத்துக்காட்டில் கொடுத்துருக்கனால நானும் இதை ஊக சராசரி முறையிலேயே உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், திட்ட விளக்கமுக்கான ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன? திட்ட விளக்கம் ஊக சராசரி முறையில் இப்போ திட்ட விளக்கம் போட போகிறோம். ஓகேவா? திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா, திட்ட விளக்கம் ஈக்குவல் டு சிக்மாவில் சொல்லுவோம். சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேசன் டிஐ by n the whole square. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ஆல்ரெடி நான் ஃபார்முலாஸ் எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? இப்போ பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், இதில் நம்மளுக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். டிஐ ஸ்கொயர் வேணும், டிஐ வேணும், டிஐ ஸ்கொயர் வேணும், அடுத்து என் வேணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம கொண்டு போடலாம். ஓகேவா? இப்போது எண்ணுங்கிறது என்ன அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அதோட எண்ணிக்கை தான். அவங்க கொடுத்துருக்கிற நம்பர்ஸோட எண்ணிக்கை அவங்களே கொடுத்துட்டாங்க, 10 மாணவர்களின் மதிப்பெண்கள்னு. அப்போ n ஈக்குவல் டு 10. ஓகேவா? n ஈக்குவல் டு 10. இப்போது டிஐ கண்டுபிடிக்கணும், டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இப்போ டிஐக்கான ஃபார்முலா, டிஐ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஐங்கிறது இங்கே எக்ஸ்ஐ கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோம். எப்போவுமே ஃபஸ்ட்டு இதில் அவங்க கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோம், அதை எக்ஸ்ஐன்னு சொல்லுவோம். இப்போ டிஐக்கு எப்படி எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஓகேவா? இங்கே ஏங்கிறது என்ன அப்படின்னா ஊக சராசரி. அப்போது ஏங்கிறது நம்ம இதில் சராசரி எடுத்துக்குவோம். எப்படி அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற இந்த நம்பர்ஸ், அவங்க கொடுத்துருக்காங்களா இந்த விவரம், இதிலிருந்து நம்ம 10 நம்பர் இருக்கா, 10ல் பாருங்கள் 1 2 3 4, இந்த சைடு ஒரு 4 நம்பர் விட்டுருங்க. 1 2 3 4, இந்த சைடு ஒரு 4 நம்பர் விட்டுட்டா நடுவில் வர்றது இந்த 2 நம்பர். இந்த 2 நம்பரில் நம்ம எதை வேணால் எடுத்துக்கலாம். ஓகே, சராசரிக்கு எதை வேணால் எடுத்துக்கலாம், அதுதான் ஏங்கிறது. அப்போ நான் இங்கே எப்படின்னா 35ங்கிறத நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? 37 கூட எடுக்கலாம், 35 எடுக்கலாம். ஓகேவா? இங்கே நான் 35ங்கிறத எடுத்துக்கிறேன். அப்போ டிஐ ஈக்குவல் டு எக்ஸ்ஐலிருந்து ஏங்கிறது இப்போ என்ன, 35 கழிக்கணும். ஓகேவா? இதுதான் இந்த டேபிள். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், டிஐ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதை நான் அடுத்து இதில் போட்டுக்கிறேன். டிஐயை ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதுகிறோம், அதுலேருந்து என்னென்ன வேணுங்கிறத நம்ம டேபிள் எடுத்து போட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ போடலாம் பாருங்கள். அதாவது நம்ம சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஊக சராசரி முறை நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு முறையில் நம்ம போட்டோம்ல எக்ஸ் பார் கண்டுபிடிக்கிறது, அதை விடவும் இது இல்லாமல் எக்ஸ்ஐங்கிறது ஃபஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து லைனாக எழுதலாம். பாருங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. 25, 29, 30, 33, 35, 37, 38, 40, 44, 48. ஓகேவா? இப்போ எடுத்து எழுதியாச்சு. 10 நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, 10 நம்பர் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், டிஐ கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ஐயிலிருந்து ஏவை மைனஸ் பண்ணணும், அதாவது 35 மைனஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ஐங்கிறது இதான், இதிலிருந்து 25லேருந்து 35 போகணும். இப்போ சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகாது. அப்போது இதிலிருந்து இதை கழிங்க, 35லேருந்து 25 கழிச்சோம் அப்படின்னா 10. இப்போ பெரிய நம்பரோட குறி என்ன, கழித்தல் தானே, அப்போ மைனஸ். ஓகேவா? -10ன்னு வரும். அதே மாதிரி போடுங்க. 35லேருந்து இப்போ 29 கழிங்க, ஏன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் போகாது. அப்போ பெருசுலேருந்து சின்ன நம்பரை கழித்து பெரிய நம்பரோட குறியை போட்டுக்கலாம். 35ல் 29 போச்சுன்னா 6, பெரிய நம்பரோட குறி -6. அடுத்து 35லேருந்து 30 போச்சுன்னா 5, பெரிய நம்பரோட குறி மைனஸ். அடுத்து 35லேருந்து 33 போச்சுன்னா 2, அதே மைனஸ். 35லேருந்து 35 போச்சுன்னா 0. அடுத்து இப்போ கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். 37லேருந்து 35, அதாவது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் போனால் 2. ஓகேவா? இப்போ இதுக்கு குறி மைனஸ் வராது, இங்கே பெரிய நம்பரோட குறி ப்ளஸ் தான். அடுத்து 38லேருந்து 35 போச்சுன்னா 3, 40லேருந்து 35 போனால் 5, 44லேருந்து 35 போச்சுன்னா 9, 48லேருந்து 35 போச்சுன்னா 13. ஓகேவா? இது
இப்போ என்ன பண்ணணும், டிஐக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்குமா. இப்போ ஸ்கொயர் போடும்போது இந்த மைனஸ் எல்லாமே ப்ளஸ் ஆயிருமா, அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அதனால் ப்ளஸ் மைனஸ் பார்க்க தேவையில்லை, நம்பர் மட்டும் போயிருக்கலாம் பாருங்கள். பைத் 100 6 36 லைனாக எழுதிக்கோங்க, ஒன்று கீழே ஒன்று, அப்போ கூட்டும்போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. 5 25 2 2 4 0க்கு 0 தான் வரும். 2 2 4 3 9 5 25 9 81 13 13 169. ஓகேவா. இப்போது நம்மளுக்கு ஃபார்முலாவில் என்ன வேணும், சமேசன் டிஐ ஸ்கொயர் வேணும், சமேசன் டிஐ வேணும். சமேசன்னா என்ன, கூடுதல். அப்போ இது எல்லாத்தையுமே கூட்டணுமா, சமேசன் டிஐயும் கூட்டணும், சமேசன் டிஐ ஸ்கொயரையும் கூட்டணும். ஓகேவா. இப்போ நான் கூட்டுற பாருங்கள், இது சமேசன் டிஐ தானே, அதனால் சமேசன் டிஐ ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் கூட்டணும். இது எல்லாமே கூட்டலில் இருக்குது, இது எல்லாமே கழித்தலில் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கூட்டலில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு கூட்டுங்க, அப்புறம் கழித்தல் இதை எல்லாத்தையும் கூட்டி கழிச்சிடலாம். ஓகேவா. 13 ஒரு 9 22 22 ஒரு 5 27 27 3 30 32ன்னு வருது. அப்போ இதையெல்லாம் கூட்டினா வர ஆன்சர் 32. கழித்தல் இப்போ கழித்தலில் இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க, 10 16 21 21 ஒரு 2 23. ஓகேவா. இப்போ இதை கழிச்சோம் அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன வருது, 32லேருந்து 23 போயிடுச்சு அப்படின்னா 9. ஓகே. சமேசன் டிஐயோட வேல்யூ 9. அடுத்து இதையெல்லாம் கூட்டணுமா, இது என்னது, சமேசன் டிஐ ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ கூட்டுங்க பார்க்கலாம். 6 5 11 11 4 15 15 ஒரு 4 19 19 28 28 ஒரு 5 33 34 43ன்னு வருது. அப்போ 3 மிச்சம் 4 இருக்கா. அப்போ இதில் கூட்டும்போது 4 3 7 8 9 10 11 11 ஒரு 8 19 19 ஒரு 6 25 25க்கு 5 மிச்சம் 2 இருக்குமா. அடுத்து இங்கே 2 3 4. ஓகேவா. 453ன்னு வருதா. ஓகே. இப்போது இந்த ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலாவில் கொண்டு போய் போடும்போது பாருங்கள், இது டிஐ ஸ்கொயரோட வேல்யூ, இது டிஐயோட வேல்யூ போட்டோம் அப்படின்னா சமேசன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டிஐ ஸ்கொயர் தானே, சமேசன் டிஐ ஸ்கொயர். டிஐ ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிச்சோம், 453. டிஐக்கு 9 453. இந்த எண்ணோட வேல்யூ 10 மைனஸ் டிஐயோடது 9. 9/n 10 அதுக்கு ஸ்கொயர் பண்ணணுமா. இப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப், இப்போ என்ன வரும்னு பாருங்கள், 10 கீழே வகுத்தலில் இருந்துச்சுன்னா புள்ளி வருமா, புள்ளி இந்த சைடு வரும். அப்போ என்னென்னு வரும், 45.3ன்னு வரும். 10 ஒரு 0 இருக்கனால இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வரும். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே எப்படி வரும் அப்படின்னா, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்தால் 0.9ன்னு வரும். அதை ஸ்கொயர் பண்ணணும். 0.9 இன்ட்டு 0.9 இங்கே பாருங்கள், 0.9 இன்ட்டு 0.9 981ன்னு வரும். இங்கே ஒரு ஸ்தானம் இங்கே ஒரு ஸ்தானம், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கும்போது இப்படி வருமா, 0.81ன்னு வரும். 0.81. ஓகேவா. இப்போ இந்த ரெண்டையும் கழிக்கணுமா, சிக்மா ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 45.3லேருந்து 0.81 கழிக்கணும். இங்கே 3 அப்படின்னா 30ன்னு அர்த்தமா. இப்போ இந்த ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா 44.49ன்னு வருது. ஓகேவா. அப்போது இதோட ஆன்சர் 44.49. இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணுமா, ரூட் ஆஃப் 44.49க்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். பாருங்கள், நான் போடுறேன். 44.49 இதை போடும்போது இதில் எது அடங்கும், எந்த ஸ்கொயர் நம்பர் இதுக்குள்ளே அடங்கும்னு பாருங்கள். 6 6 36 44, அதாவது ஜோடி ஜோடியாக தான் எடுத்துக்குவோம். இப்போ 6 6 36 36 போயிடுச்சுன்னா இங்கே 4 8 மிச்சம் வருமா. இப்போ பாருங்கள், அடுத்து என்ன பண்ணுவோம், இதை இங்கே இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்குவோம். 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 6 2 12ன்னு வருமா. அடுத்து இந்த 2 நம்பரை நம்ம கீழே இருக்கிறோம், இங்கே புள்ளி இருக்கனால நான் புள்ளி வச்சுட்டு இந்த 2 நம்பரை கீழே இருக்கணும்னா 849ன்னு வருதா. இப்போ பாருங்கள், இந்த நம்ம இங்கே ஒரு நம்பர் போடணும், அந்த நம்பர் இங்கேயும் போடணும். இங்கே என்ன போடுறோமோ அதே தான் இங்கேயும் போடணும். ரெண்டையுமே பெருக்கி வரும்போது அந்த ஆன்சர் வந்து 849க்கு உள்ளே அடங்கணும். இப்போ என்ன நம்பர் போடலான்னு யோசிச்சு பாருங்கள். இப்போது நான் போடுற பாருங்கள், ஒரு 5 தடவை போடுறேன்னு வையே, 125 பெருக்கல் 5 5 25 மீதி 2 2 10 10 2 12 மிச்சம் 1 1 5 5 5 1 6 625ன்னு வருது. இப்போது இப்படி போட்டோன்னா 625 தான் வருது. அப்போ என்னென்னா இன்னும் அதிகமாக நம்மளுக்கு வரணுமா. அப்போ ஒரு 6 தடவை நான் போடுறேன் பாருங்கள். 6 6 36 மீதி 3 6 2 12 12 3 15 15க்கு 5 மிச்சம் 1 1 6 6 6 1
7 ஓகேவா. இந்த மாதிரி வருதா. இப்போ ரெண்டையும் கழிக்கணுமா, கழிச்சோம் அப்படின்னா 9ல் 6 போச்சுன்னா 3, 4ல் போகாது. இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கினா இது 7 ஆயிரும், இது 14 ஆயிரும். 14ல் 5 போச்சுன்னா 9 ஓகேவா. இந்த மாதிரி வருதா. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 0வை நான் சேர்த்துறேன். புள்ளி வச்சுருக்கோம், அதனால 2 0வை நான் சேர்த்துறேன். ஏன்னா 2 நம்பராக தான் இருக்கிறோம், அதனால 2 0. இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த நம்பரை 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 6 6 12 மிச்சம் 1, 6 6 12 12 1 13 இப்படி வருதா. இப்போ மறுபடி இங்கே ஒரு நம்பர் போடணும், அதை போடணும், பெருக்கும்போது இதுக்குள்ளே அடங்கணும் ஓகேவா. இப்போ அடங்கணும் அப்படின்னா ஒரு எத்தனை தடவை போடலாம், ஒரு 6 தடவை போட்டோம்னா 6300, 6 3 18 கம்மியாக வரும். அப்போ ஒரு 7 தடவை நான் போடுறேன் பாருங்க. 7 7 49, 49க்கு 4, 9 போட்டு 4 மிச்சம், 7 2 14, 14 4 18, 18க்கு 8 மிச்சம் 1 எடுத்து 7 3 21, 21 1 22 மிச்சம் 2, 1 7 7 7 2 9 ஓகேவா. இதுக்குள்ளே வந்துருச்சு. அப்போ நம்ம போட்டது கரெக்டு தான். இப்போ மறுபடி பாருங்கள், இங்கேருந்து கடன் வாங்கினா இது 2 ஆயிரும், இது 10, இங்கேருந்து கடன் வாங்கும் இது மறுபடியும் 9, இது 10 ஆயிரும். 10ல் 9 போச்சுன்னா 1, 9ல் 8 போச்சுன்னா 1, இந்த மாதிரி வருதா. 11ன்னு வருது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 0 சேர்த்துவோம். அப்போ 2 0 சேர்த்தணும் அப்படின்னா இங்கே இப்போ இது மறுபடியும் 2ஆல் பெருக்குவோம். பெருக்குனா 7 2 14 மிச்சம் 1, 6 2 12 12 1 13 மிச்சம் 1, 6 2 12 12 1 13 இந்த மாதிரி வருதா. இப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். அதை பெருக்கும்போது இதுக்குள்ளே வரணும்னு பாருங்கள். இங்கே நான் 1ன்னு போட்டேன் அப்படின்னா இதுவே 13,341 வரும். ஆனால் நம்மளுக்கு என்ன நம்பர் இருக்குது, அங்கே 1100 தான் இருக்குது. அப்போ இதுக்குள்ளே இது அடங்காது. அதனால் நான் என்ன போட்டுறேன் அப்படின்னா 0ன்னு போட்டுறேன் ஓகேவா. இப்போ 0 இதுதான் நம்மளுக்கான நம்பர். எப்போவுமே புள்ளிக்கு அப்புறம் 3 டிஜிட் எடுத்து 2 டிஜிட் வர மாதிரி போடுவோம். இப்போ பாருங்கள், அப்போ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா 6.67ன்னு எடுத்துக்கலாமா. இதை கொண்டு வந்து இப்போ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். இப்போ சிக்மா ஈக்குவல் டு 6.67. இது எல்லாமே தோராயமான மதிப்பு தான், அதனால் சிக்மா தோராயமாக 6.67 அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.